இந்த வாரம் நாங்க உங்களுக்காக 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் பண்ண போறோம். 10 AM வெபினார்ல இப்போ கரண்டா இருக்கிற கோல்ட் ரேலியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 11 AMக்கு எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் என்வாயன்மெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டிஸ்கஷன். 2 வெபினார்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் பயோல இருக்கு. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. போர் வந்தா என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு தங்களுடைய முதலீடுகள் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒன் சைடட் தாட் ப்ராசஸ் மட்டுமே இருக்கும். எல்லா நேரத்துலையும் எங்கே எது நடந்தாலும் அது தன்னுடைய முதலீடு எப்படி பாதிக்கும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு முதலீட்டாளனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு மனநிலை. நேற்றிரவு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் இதே மனநிலையை பல முதலீட்டாளர்களுக்கு கொண்டு வரும். ஸோ போர் வந்தால் என்ன ஆகும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தால் முதலீடுகள் என்ன ஆகும்? பொருளாதாரம் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு உலகம் பூராவும் வார் எக்கானமின்னே ஒன்று இருக்குது. அந்த வார் எக்கானமி சில நாடுகளுக்கு சாதகமாக அமையும். போர் நடந்தால் அந்த நாடுகளுக்கு நன்மை. இந்த வார் எக்கானமியை வச்சு ரொம்ப நாளைக்கு பெனிஃபிட் பண்ண நாடுகளும் உண்டு. ஏன்னா அவங்க வெப்பன் சப்ளை பண்ணுவாங்க, சப்மரீன் சப்ளை பண்ணுவான், பிளேன் சப்ளை பண்ணுவான், ஆர்ட்டிலரி சப்ளை பண்ணுவான், ஆளையே சப்ளை பண்ணுவான். ஸோ வார் எக்கானமிலேருந்து பெனிஃபிட் பண்ணக்கூடிய நாடுகள் உண்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா அத்தகைய நாடு இல்லை. நமக்கு போர் என்பது தேவை ஏற்படும் போது நாம் இண்டல்ஜ் ஆகிற ஒரு விஷயம். நாமளா போய் போரை தேடுறதில்லை. ஆனால் எப்படா போர் வரும்னு வெயிட் பண்ணக்கூடிய சில நாடுகள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து சாதகம் ஏற்படும். என் பார்வையில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அந்த 2வது வகையான நாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாட்டில் எப்படியுமே ஒன்றும் நடக்கலை. யோசிச்சு பாருங்க, ஒரு 30 ஆண்டுகளில் எவ்வளவு பின்தங்கிய நாடாக பாகிஸ்தான் மாறி இருக்கிறது அப்படின்னு. இதற்கு முக்கியமான காரணம் அந்த போர் சார்ந்த ஒரு மனநிலை, ஒரு ஆர்மி ரன் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, எக்கனாமிக் திங்கிங் 2ஆம் பட்சமாகவோ 3ஆம் பட்சமாகவோ அல்லது அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டியே இல்லாத ஒரு நாடாக பாகிஸ்தான் இருந்திருக்கு. எக்கனாமிக் திங்கிங் எதுக்குனாக்கா மற்றவங்கிட்ட காசு வாங்குறதுக்கு, அவ்வளோதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறதுனால தான் நம்ம டிஃபென்ஸுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா நம்ம இன்னும் வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கலாம். அது நடக்காததுக்கு காரணம் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பாகிஸ்தானுடைய இந்த நிலைப்பாடு நிச்சயமாக ஒரு நெகட்டிவ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம ஒரு வார் எக்கானமி கிடையாது. நம்ம ஒரு வார் எக்கானமி இல்லாதனால வார் வந்தால் நமக்கு எக்கனாமிக்காக சில பின்னடைவுகள் ஏற்படலாம். நம்ம சில செலவுகளை அதிகம் செய்ய வேண்டி வரலாம். அதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். அல்லது வேறு சில பொருளாதார முடிவுகளை மாற்றி அமைத்து கொண்டு அந்த பணத்தை நம்ம போருக்கு உபயோகப்படுத்த வேண்டி வரலாம். பட் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்தியா நேரடியாக போருக்கு போகாது. நாம் ஒரு போரை ஆரம்பிக்க மாட்டோம். கார்கில் வார் கூட நம்ம ஆரம்பித்த போர் இல்லை. அதே போல தான் இப்போ நடந்த பெஹல்காம் நிகழ்வும் அதற்கான எதிர்வினையான ஆபரேஷன் சிந்தூரும் நாம் ஆரம்பிக்கல. ஆனால் எதிர்வினை ஆற்றாமல் ஒரு நாடு இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஸோ நம்ம ரிஸ்ட்ரெயின்ட் அப்படின்ற அந்த ஒரு ஏரியாவில் தான் முக்கால்வாசி நேரத்தில் இருப்போம். அதுக்காக நம்மளால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபுல்லி காம்பிடெண்ட்டாக இருந்தாலும் ரிஸ்ட்ரெயின்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி தான் நம்ம ஆர்மி. ரிஸ்ட்ரெயின்ட்டே இல்லாத ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி. ஸோ இந்த ஒரு சூழலில் யார் இந்த சிச்சுவேஷனை எப்படி வெளியில் இருந்து மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வி. ஏன்னா யாராவது இதுக்குள்ளே பாகிஸ்தானை ரிஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணும். அது எந்த நாடு செய்யும்? சீனா செய்யாது, அமெரிக்கா செஞ்சால் தான் உண்டு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டர்ஸ். ஆனால் ஒரு விஷயங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தானுக்கு IMF லோனை ஃபைனல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த பணம் வரலைன்னா பாகிஸ்தான் பொருளாதாரம் இன்னும் ஒரு மோசமான இடத்துக்கு போயிடும். ஸோ அட்லீஸ்ட் அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்குமாவது பாகிஸ்தான் அமைதி காக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த வார் முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்தியாவோட ரியல் வார் ட்ரேட்லேயும் கரன்சிலையும் தான் இருக்குது. இந்தியாவுடைய மிக முக்கியமான சேலஞ்ச் 2 இடத்துல தான். ஒன்று ட்ரேடு, இன்னொன்று கரன்சி.
அந்த 2 வாரை தான் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றது முக்கியம். முதல்ல கரன்சியை பற்றி பேசுவோம், அப்புறம் ட்ரேடுக்கு வருவோம். கரன்சியில் நம்மளுடைய மனநிலை என்ன? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரூபாயை பற்றின மதிப்பீடு என்ன? 99% ஆஃப் த பீப்புள் ரூபாய் மதிப்பிழக்க வேண்டும் என்று ஒரு உளவியல் கொண்டவர்களாக இருப்பார்கள். சைக்காலஜியாக தான். பட் அது உதவாது. அதுக்கு ஒரு நல்ல சான்று சமீப நாட்களில் டைவானில் நடந்தது. வெள்ளிக்கிழமை டைவனீஸ் டாலர் US டாலருக்கு அகேன்ஸ்டாக 5% அப்ரிஷியேட் ஆச்சு. மறுபடியும் மண்டே இன்னொரு 5% அப்ரிஷியேட் ஆச்சு. 2 நாள் அமெரிக்கன் டாலருக்கு எதிராக ஒரு கரன்சி 10% மேலே போகுது. இது டைவானோட நிற்குமா அப்படின்னாக்கா என் பார்வையில் இது மொத்த ஏஷியாலையும் ஏதோ ஒரு வகையில் பிரதிபலிக்கும். அப்போ இந்தியாவும் இதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. ஸோ நாம் இன்னைக்கு ஒரு வீக் டாலர் உலகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவும் இதைத்தான் விரும்புது. ட்ரம்ப் பல தடவை எனக்கு வீக் டாலர் வேணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக வீக் டாலர் அப்படின்னாக்கா, அமெரிக்கா செய்ய நினைக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், அவங்க உருவாக்கக்கூடிய ட்ரேடு ரீபேலன்சிங், இதுக்கெல்லாம் வீக் டாலர் உதவும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வீக் டாலர் வந்துனாக்கா பல ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு அது இம்மீடியட்டாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது வாரோட பெரிய சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாலர் மதிப்பை மையப்படுத்தி அதை ஒரு அளவுகோலாக கொண்டு பல இண்டஸ்ட்ரீஸ் ஏஷியாவில் இயங்குது. அமெரிக்காவை நோக்கி செயல்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமி ஏஷியா பூரா அமெரிக்காவை நோக்கி இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு US டாலரை ஏஷியா வச்சுருக்கு. $1 trillion வர்த் இன்வெஸ்ட்மெண்ட் டைவானில் இருக்கான். யார்கிட்டன்னு பார்த்தா இன்சூரன்ஸ்கிட்ட இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்கிட்ட இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை சார்ந்து இயங்குவதனால இந்த பணம் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆர்பிஐலையும் ஏன் டாலர் வந்து கோல்டை விடலாம் அதிகமாக இருக்குன்றதுக்கும் இது ஒரு பாயிண்டராக இருக்கலாம். ஸோ இந்த டாலரை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற சேலஞ்சு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும், அதனால் பை எக்ஸ்டென்ஷன் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம பழைய உளவியல் டாலரா அது 100 ரூபா போயிடும் அப்படின்னு பேசணுன்னாக்கா நமக்கு நிகழ்கால பொருளாதாரம் புரியலை அப்படின்னு அர்த்தம். அல்லது நமக்கு நிகழ்கால பொருளாதாரம் பற்றி கடந்த கால பயசிஸ், பழமைவாதம் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இப்போ யோசிக்கணும். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அடித்தும் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுடைய திங்கிங்கில் வந்து ஒரு ஓப்பன்னஸ் வந்தாகணும். டாலர் கீழே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரூபா காலி அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது என்னன்றதை நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாராலையும் தர்ஸ்டே அன்னைக்கு டைவானீஸ் டாலர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வுகள்லாம் திடீர்னு வரும். அது வரும்போது நம்முடைய முதலீடுகள் நிச்சயமாக பாதிப்புக்கு ஆளாகும். எக்ஸ்போர்ட் ஃபேஸிங் கம்பெனிஸினுடைய நிறுவன மதிப்பு கணிசமாக குறையும். என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இந்தியன் எக்ஸ்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் அந்த எக்ஸ்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாம் இன்னைக்கு கொடுத்துருக்கிற நிறுவன மதிப்பை நான் நிராகரிக்கிறேன். ஏன்னா ரிஸ்கே இல்லாத மாதிரி ஒரு நிறுவன மதிப்பை நம்ம எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி கொடுத்து வச்சுருக்கோம். நம்முடைய நிறுவன மதிப்பு தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ரிஸ்க்கு. ஒருவேளை US டாலர் மதிப்பை இழந்தால் அப்போ திடீர்னு இந்த நிறுவன மதிப்பு பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ நான் வீடியோ முதல்லே சொன்னேன், வார் வந்தால் நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் வரும்னு. ட்ரேட் வார் வந்தாலும் கரன்சி வார் வந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன ஆகும் நாம் யோசிக்கணும். பயப்படுறோமோ இல்லையோ யோசிக்கணும். அந்த யோசனை இன்றைக்கி 99% ஆஃப் பீப்புளுக்கு இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ கரன்சியை க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். உறுதியாக சொல்கிறேன், ரூபாய் அப்ரிஷியேட் தான் ஆகும். டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை போய் ரூபாய் 100 டு த டாலர் போகும்னு பார்த்த வீடியோலாம் ஒரு தடவை பார்த்துட்டு கும்பிடு போட்டுட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ் திங்கிங்க்கு வரணும். இப்போ ட்ரேட் வார்க்கு வருவோம். யூகேவோட நம்ம ஃபைனலாக ஒரு ட்ரீட்டியை போட்டிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்டிங் சைடில்
இது யாருக்கு பாதகம்னா நம்ம லோக்கல் பாலிட்டிஷியனுக்கு பாதகம். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி அவங்களே சரக்கு தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க, குப்பையெல்லாம் விற்கிறாங்க. இப்போ எம்என்சி கம்பெனிஸ்னால அதை பண்ண முடியல, ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்தால் எக்கச்சக்க டியூட்டி இருக்குது. இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா பல குளோபல் பிராண்ட்ஸ் இந்தியாவில் சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த டேக்ஸ் குறையிறதுனால. ஸோ லிக்கர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இந்த ட்ரீட்டி அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிள். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கு இது ஃபேவரபிள்னு சொன்னீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைலுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதுபோல் சில ஸ்பெசிஃபிக் லெதர், டெக்ஸ்டைல், இது மாதிரி சில ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே போல் சில ஹை அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இங்கேருந்து நம்ம சேவைகளை அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் இது ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஓவராலாக ஒரு பெட்டர் பேலன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூகே வரும். ட்ரேட் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போல்லாம் நீங்கள் ஒரு ட்ரீட்டி போட்டு உங்களுடைய டேரிஃப்ஸ் எல்லாம் குறைக்கிறீங்களோ, ஒரு நட்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அந்த நட்பு நிச்சயமாக வர்த்தகமாக மாறும். ஸோ யூகேனுடைய ஷேர் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா அதிகரிக்கும், இந்தியாவினுடைய ஷேர் ஆஃப் ட்ரேட் இன் யூகேயும் இங்கிருந்து மேம்படும் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரேடு அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில வாரங்கள்லேயோ மாதங்கள்லேயோ இது வந்தாகணும். ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். யூஎஸோட அக்ரிமெண்ட் வரும்போதும் இங்கு இறக்குமதி செய்து நடக்கும் பல தொழில்களுக்கு நிச்சயமாக இது ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் இங்கே இறக்குமதி செஞ்சு விற்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ட்ரேட் டாரிஃப் ப்ரொடெக்ஷன், நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹை கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அது குறையும். அதை குறைச்சதுனால டெஃபினட்டாக ஏற்றுமதி செய்யக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாதகம் இருக்காது, குறைஞ்சிரும், பாதகம் குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ பாதகம் இருக்குது. சில இண்டஸ்ட்ரீஸுக்கு சாதகமான சூழல் உருவாகும். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ வி லிவ் இன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். ஒரு இன்வெஸ்டராக இதெல்லாம் உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்முடைய பயசஸ் எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசித்து அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட நான் இந்த லாஸ்ட் 1 minute சொன்ன இதே விஷயத்தை நான் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு வீடியோவில். அதை சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோட கமெண்ட்ஸ் போய் படித்து பார்த்தீங்கன்னா பல பேர் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ருப்பி காலி அப்படின்ற அந்த நெரேட்டிவ் உண்மை இல்லை, அது வெறும் நெரேட்டிவ், எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. ஆனால் நெரேட்டிவுக்கும் ரியாலிட்டிக்கும் எப்படி பெரிய கேப் இருக்குன்றதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூபாயின் மதிப்பும், இன்றைக்கி டைவானில் நடந்த நிகழ்வும், இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ட்ரேட் ட்ரீட்டிஸும் சாட்சி. ஸோ நரேட்டிவை ஸ்பின் பண்ணிவிட்டு யாராலையும், நான் உட்பட யாராலையும் ஸ்பின் பண்ணிவிட்டு தப்பிக்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே தப்பிக்க முடியாது எக்ஸப்ட் ஒரு ஊர், அது நம்ம ஊர். ஏன்னா நம்மளை கேட்குறவன் டேஷாக இருந்தால் சொல்கிறவன் என்ன வேணால் சொல்லலாம். பட் கேட்குறவன் எப்போவும் டேஷாக இருப்பான்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தவறான உளவியல், அது தவறான மனநிலை. நிச்சயமாக பீப்புள் ஸ்மார்ட்டன் ஆகிடுவாங்க. நான் பல விஷயங்களை இந்த வீடியோஸில் உடைச்சி பேசுகிறது அந்த அடிப்படை நம்பிக்கையில் தான். யாரையும் நம்ம குறைத்து எடை போடக்கூடாது. நாம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள குறைச்சி எடை போட்டு இவரை இப்படியே வச்சிடலான்ற ஒரு மனநிலையில் பேசக்கூடாது. இவர்கள் நிச்சயமாக நாம் சொல்கிற லெவலை விட ஒரு பெட்டர் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவர்கள் நாம் எடை போடணும். அதுதான் முதலீட்டில் வெற்றிக்கான அடிப்படை, முதலீட்டில் நம்ம நிலைத்து நிற்பதற்கான அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரன்சி வார் நடக்க போது, ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி விடை தேட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் பார்வையில் ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த வாருக்கு யாராவது செலவு பண்ணணும். இந்தியா தானே செலவு பண்ணணும். பாகிஸ்தானுக்கு யார் செலவு பண்ணுவாங்கன்றது இப்போ தெரியாது. ஏற்கனவே இவ்வளவு ட்ரேட் வார் உலகம் பூரா நடந்து கொண்டு இருக்கும்போது, கரன்சி வார் நடந்து கொண்டு போகுது, இந்த பாகிஸ்தானுக்காக எவன் செலவு பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் முக்கியமாக நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என்டையர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இந்தியாவோடு இருக்கும் நெருக்கத்தை பாகிஸ்தானோடு இன்னைக்கு வைத்து கொள்ளவில்லை. ஸோ தே ஆர் மோர் க்ளோசர் டு அஸ். என்டையர் இஸ்லாமிக் வேர்ல்டு இந்தியாவோடு நட்பு பாராட்டுகிறது. அதுதான் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி பொசிஷன். அதுதான் நம்ம ஃபாரின் பாலிசி நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அரண். இந்த அரண் கடந்த சில ஆண்டுகளில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உருவாக்கிய ஒன்று. ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு தோ தே ஆர் ஆல் ஃப்ரம் த சேம் இஸ்லாமிக் வேர்ல்டு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த வாரை நடத்துறதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நாடு ஒன்று தான்.
அமெரிக்கா கொடுக்காது. அந்த ஒரு நாடு கொடுத்தா அந்த நாடு தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய நாடு அந்த நாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இதனால் வார் வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை மீறி பாகிஸ்தானி ஜெனரல்ஸ் ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணாங்கன்னாக்கா அதன் விளைவுகள் நிச்சயமாக இந்தியாவுக்கு எவ்வளோ பாதகம் ஏற்படுத்துதுங்கிறத விட பாகிஸ்தானுக்கு வெறும் கடும் விளைவுகளை உருவாக்கும். ஸோ இதனால் எனக்கு வந்து வார் ப்ராபபிலிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சி எடப்படணும்னு தோணுது. பட் ஐ குட் பி ராங். பட் ட்ரேட் அண்ட் கரன்சி ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அதில் வரக்கூடிய பாதிப்புகள், மாற்றங்கள் ரொம்பவே நம்மளை மாற்றி யோசிக்க வைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் வெறும் வார் அப்படின்னு பார்க்காம கரன்சி, ட்ரேட் அப்படின்ற 2 வாரையும் சேர்த்து பார்ப்பது முதலீட்டுக்கு நல்லது. முதலீட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறதா எல்லாரும் முதல்ல யோசிப்பாங்கன்னு இந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்படி யோசிக்கும் போது எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி சேர்த்து பார்த்து பார்வைகளை உருவாக்கும் ஒரு களமாக இங்கு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.